வாகனம் வந்தால் தான் அடித்து தூக்கிடுவாங்க. சுருக்காடுங்க. இன்னைக்கு 3வது நாள். தெல் தொட்டையை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பண்டு 2 கூட்டிக்கிட்டு போகிறோம். அது வழுக்குதா? ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க என்ன? தெல் தொட்டையில் வீட்டு பக்கமாக அப்படி மலை பக்கமாக ஏறுறதுக்கு போய் திட்டிக்கிறோம். லெட்ஸ் கோ. இங்கேயா மெதுவா? ஓ அட்டைக்கு தானே தேயிலை தோட்டமா? சரியான காத்து. வாகனம் வந்தா தான் அடிச்சு தூக்கிடுவாங்க. சுருக்காடுங்க. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை நானும் நேசரி புள்ளதான். எனக்கு எத்தனை வயசு தெரியுமா? 5 வயசு. மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு ஆனந்தத்தின் பாருங்க அலி பேரு இதுக்கு என்னன்னு சொல்லி சிங்களத்துல அலி பேர் என்ன சொல்ற? ஆங்கிலத்துல என்ன சொல்ற? சொர்க்கம் இருக்கு அவர அவட காடோ. சரி வாணா வாணா பேரக்கா வேணாம். கூட்டத்துக்கு பட்டாய பேரக்காண்டா இது கொய்யா காப்பிக்கு பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பேரக்கா இல்ல. பூலோகம் ஆனந்தத்தின் நல்ல வெயில் அடிக்குதுன்னா கூல் மாதிரி. கண்ணீர் சொந்தம். இவ்வளோ அழகான இடத்துல சில அசிங்கமான விஷயங்களையும் பார்க்க முடிஞ்சுது. இதை பண்ணுறவங்க இந்த பகுதியால் போகிறவங்களா இருக்கலாம் அல்லது இந்த பகுதியில் இருக்கிறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்க. குப்பை போட்டு போட்டு போறாங்கன்னா எனக்கு நடந்து நடந்து கால் வலிக்குது. இப்போ தூக்கிட்டு போவோம் சரியா? ஆள் பெரட்டி பெரட்டி டயர்ட் ஆகி டயர மாட்டிக்கிறாங்களா? நீ எங்க தூரமா? பவுலானிக்கு போறேன். ஆட்டா குறவு போலண்ணா ஏத்த மாட்டேங்கிறான். சரி அப்ப ஏழுண்ணா புத்துல நீங்க வந்து படுறதா? எங்கட மகள் வந்துட்டு ஒரு பெண்க தங்கிது மகள். போனீங்களா? மகள் அந்த இது மகள மாப்பிள்ள வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மீன் மேனேஜர். அதுல மேனேஜர். எவ்வளோ? இந்த ரோட்ல யூஸ் ரோட்ல குப்பை போடக்கூடாது. இல்லை அதெல்லாம் போடக்கூடாது. நாங்கள் வீட்டில் போய் போடுவோம். இல்லாட்டி டஸ்ட்பின் பண்ண தான் போடுவோம். 3வது நாள் நம்ம பிளான் படி புத்தளத்துக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ 12:30க்கு தெல் தொட்டையிலேருந்து ஒரு பஸ் ஒன்று வருது கண்டிக்கு. சரியா ஒரு 2:30 போல் கண்டிக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு கடைக்குள்ளே போய் பஸ்ஸில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எனக்கு இப்போ லைட்டாக வயிறு சுற்றுற மாதிரி இருக்குது. புத்தளை பஸ்ஸை கச்சேரிக்கிட்ட தான் அடிச்சிருப்பாங்க. 3 மணிக்கு பஸ் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் டைம் இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் முன்னுக்கு நடந்து போனால் இப்படி ஒரு பள்ளி வந்தது. அதில் என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு 3 மணிக்கு முன்னுக்கு ஓடி போய் பஸ்ஸில் ஏறிட்டேன். இந்த பஸ் சரியாக 6:30க்கு புத்தளத்தில் போய் நிற்கும். அதோட நம்ம பயணம் முடிஞ்சுது.